ரிலீஸுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் ஆகி அதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் வைக்கும் போது அதில் ஃபர்ஸ்ட் டைம் நான் எனக்கு இல்லை எல்லாருக்குமே இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சச்சின் இதில் வந்து நான் வாடி வாடி சாங்ன்றதான் நான் அப்போ கொரியோகிராஃப் பண்ணியிருந்தேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணது. இன்னைக்கு வந்து அதுக்கு வந்து இன்னைக்கு கிடைக்கிற வரவேற்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர சந்தோஷமா இருக்கு. அந்த டைம்ல வந்து அன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அதை பயங்கரமா கொண்டாடினாங்க. 20 வருஷம் கழிச்சு இப்போ ஜென்சி இல்லையா, அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்கன்ற போது நம்ம என்ன அனுபவிச்சோமோ அதை அவங்களும் அதை வந்து என்ஜாய் பண்றாங்க, அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்றாங்கன்னு சொல்லும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து அந்த படத்துல ஒர்க் பண்ணது பல ஸ்பெஷல் இருக்கு எனக்கு பர்சனலி. என்னன்னா வந்து வி கிரியேஷன்ஸ்ல வந்து தானசாரோட ப்ரொடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணது. ஏன்னா அப்பதான் மாஸ்டர் நான் 1 வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன். விஜய் சாரோட அதுக்கு முன்னாடி திருப்பாச்சி பண்ணியிருக்கேன், திருப்பாச்சியில. அதுக்கப்புறம் பண்ண 2வது படம் இது. அப்புறம் வந்து ஜான் சாரோட ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட மியூசிக்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதுக்கப்புறம் தெலுங்கு படம் பண்ண வேண்டியதானே மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து அதுவும் பயங்கர பிளாக் பஸ்டர் சாங்ல வந்து பண்ணதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் வந்து ஜீவா சார் மறைந்த ஜீவா சார் வந்து ஜீவா சார்னா அவரோட பயங்கர ஃபேனு. நான் ஹஸ்பண்டா இருக்கும் போதே அவரோட போட்டோகிராஃபி எப்படி இருக்கும், அவர் எப்படி மேக்கிங் பண்ணுவார்ன்றது நான் சொல்ல போது ஒன்னா அவரோட ஸ்டூடெண்ட் கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட வந்து ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போட்டோகிராஃபி அவரோட நான் வேலை செய்ய போறேன்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது பயங்கர ஒரு எவர்கிரீன் மூமெண்டா இருக்கு. அப்புறம் வந்து விஜய் சார் ஆப்வியஸ்லி இன்னைக்கு வந்து அந்த பாட்டு இவ்வளவு சூப்பர் சாங்கு பிளஸ் வந்து நம்ம என்னதான் கொரியோகிராஃப் பண்ணாலும் நம்ம வந்து அது வந்து இன்னைக்கு அந்த ரிசப்ஷன் இருக்கு இல்லையா, அதோட வரவேற்புக்கு காரணம் மிக முக்கிய காரணம் வந்து விஜய் சார் தான். அவர் வந்து அவர் தியேட்டர்ல வரும்போது இல்லை நம்ம என்ன பண்ணாலும் அந்த எக்ஸ்பிரஷனா இருக்கட்டும், அதை எப்படி கேரி பண்ணிக்கிறதுலாம் வந்து விஜய் சார் அது சான்ஸே கிடையாது. அது ரொம்ப சூப்பர். இன்னும் கூட என்ன இப்போ வருத்தம் அது வந்து என்ன சொல்றது, இனிமே அது வந்து அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லை. என்ன சொல்றது, நிறைய இனிமேட்டி வந்து அவர் வேற ஒரு பயணத்தை நோக்கி போறாரு. ஸோ அவருக்கு ஆல் தி பெஸ்ட். நம்ம வந்து அதை மிஸ் பண்றமே நினைக்கும் போது தான் கொஞ்சம் ஒரு ஃபீல் இருக்குது. பட் அவருக்கோட நல்ல பயணம் வந்து வெற்றி அடைய வந்து சாருக்கு வாழ்த்துக்கள். ஆனா என்னன்னா இப்ப இது பொக்கிஷம் மாதிரி சார், இப்ப நம்ம இந்த படம்லாம் பொக்கிஷம் மாதிரி நமக்கு அந்த மாதிரி பொக்கிஷம் வந்து விஜய் சாரோட சம்பந்தப்பட்ட சொல்றேன். சார்கிட்ட 3 படம் இருக்கு. ஒன்னு சச்சின், அப்புறம் தெரி, அப்புறம் துப்பாக்கி. இந்த அவ்வளவு வச்சிருக்காரு. ஸோ அந்த 3 படத்துலயும் வந்து நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. சார் இந்த டீமோட நான் சொல்ல ஜான் சாரோட இருக்கட்டும், தானு சாரோட இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேவிஸ்ரீ பிரசாத் சாரோட இருக்கட்டும், விஜய் சார் எல்லாரோடையும் வேலை செஞ்சது வந்து எல்லாருக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு வந்து என்னுடைய நன்றிகளும் தேங்க்யூ சார். அதே மாதிரி என்னோட டான்சர்ஸ் டீமா இருக்கட்டும் அவங்க. அப்புறம் இன்னொருத்தரை பத்தி சொல்லணும், அது என்னோட ஒய்ஃப். உங்களுக்கு தெரியும் லலிதா, நிறைய பேருக்கு தெரியும் லலிதா ஷோபி. அவங்க அப்ப டான்ஸ் மாஸ்டர் கிடையாது, அவங்க டான்ஸ் மாஸ்டர் அப்ப இல்ல, அபிஷியலா கிடையாது. பட் அவங்களோட சப்போர்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட இன்புட் வந்து நிறைய இந்த சாங்ல அதை நம்ம சொல்லாம விடக்கூடாது. ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த இப்போ அப்போ எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி இப்போவும் வந்து அந்த என்ன சொல்றது, இன்னைக்கும் வந்து அந்த பத்திரிகையாளர் நீங்க எல்லாரும், தொலைக்காட்சி எல்லாருமே, நீங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கீங்க, உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நன்றி, வணக்கம். உண்மை சொல்ல போனா எனக்கு ஒரு ரீரிலீஸ் ஃபீலிங்கே வரல. எனக்கு 20 இயர்ஸ் ஆச்சான்றது எனக்கு இந்த போஸ்டர் பார்த்தாலும் அந்த ஞாபகம் வர மாட்டேங்குது. இப்போ தேவியை பார்க்கும்போது சரி, ஷோபியை பார்க்கும்போது 20 இயர்ஸ் உள்ள ஸ்பேன் போயிருக்குன்ற ஞாபகம் வரல. கொஞ்சம் சில மாசத்துக்கு முன்னாடியே ஆக்சுவலி டான்சர் வந்து எங்காவது மீட் பண்ண சொல்லுவார், இது மாதிரி வந்து சச்சின் ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. நான் கூட சரி ஒரு தியேட்டர் 2 தியேட்டர் இப்படி பண்ணுவாருன்னு நினைச்சேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஒரு அஃபிஷியல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அது அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தா சரி ஓகே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணாரு. கீழே கமெண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது என்னது ரீரிலீஸா இல்ல ஃப்ரெஷ் ரிலீஸா, சிங்கிளா ரிலீஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ரிலீஸ் பண்ணாரு, தேர்ட் ரிலீஸ் பண்ணாரு. அப்புறம் ரீசெண்டா அந்த கிப்லி ஆர்ட்னு சொல்லி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பார்த்தா அந்த குண்டுமாங்கா சாங்க்கு வந்து அந்த கிப்லி ஆர்ட்ல வந்து அப்டேட் பண்ணி அது ஒரு வெர்ஷன் இது பண்ணாரு. இது என்ன இது புது படத்துக்கு கொடுக்குற மாதிரி வந்து பயங்கரமா கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாரு. உண்மையை சொல்றேன் நான், அந்த ட்ரெய்லர் வந்து உங்க எல்லாரோடையும் சேர்ந்து நானும் அப்பதான் பார்த்தேன். அந்த ட்ரெய்லருக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. அந்த ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கடந்த 20 வருஷமா ஜெயடிவில எத்தனை வாட்டி, யூடியூப்ல எத்தனை வாட்டி இந்த படத்தை பார்த்தாலும் இந்த தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்த்தே தீரும்ன்றத ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர். அதுக்கு வந்து டான்ஸருக்கு பெரிய தேங்க்ஸ். நான் அந்த பக்கமே போல ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தான் பண்ணாரு. அந்த ட்ரெய்லர் பார்த்த அத்தனை பேருக்கும் இதை கன்ஃபார்ம்டா தியேட்டர்ல பார்க்கணும் ஒரு ஊந்துதல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணாரு. தியேட்டர் அனௌன்ஸ் பண்ணா சரி ஓகே தமிழ்நாடு இது அப்படி பரவாயில்ல, தமிழ்நாடு ஃபுல்லா வருது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் ஹைதராபாத், கேரளா, பாம்பே பரவாயில்ல, கொஞ்சம் இந்தியா ஃபுல்லா வருது. அதுக்கப்புறம் நல்லமா பார்த்தா யூகே தியேட்டர் ரிலீஸ்னு வருது.
யூகே தியேட்டர் ரிலீஸ், அப்புறம் யூஎஸ்ஏ தியேட்டர் ரிலீஸ், அப்புறம் யூஏ தியேட்டர் ரிலீஸ்ன்னு. அப்புறம் பார்த்தா ஒரு குளோபல் ரிலீஸ்ன்னு பார்த்தா லைட்டா இது என்ன இது பயங்கரமா இருக்கு இது அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தேன் நான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து தியேட்டருக்குள்ள போகும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு ஸ்கெப்டிக்கலா இருந்துச்சு. 20 வருஷம் கழிச்சு இன்னைக்கு ஜென்ரேஷன் வேற மாதிரி படங்கள் பார்த்துட்டு இருக்காங்க, இன்டென்ஸ் படங்கள் பார்த்துருக்காங்க. இது எப்படி ரிசீவ் பண்ண படம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து மிகப்பெரிய கொண்டாட்டம். அதுக்கு முக்கியமான 2 காரணம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விஜய் சார், நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய ஃபேன்ஸ். இன்னைக்கு லேட்டஸ்ட் ஷோ வரைக்கும் அவங்க தியேட்டர்ல கொண்டாடுறது வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படி கொண்டாடுறாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தன்னுடைய விளம்பரத்துல தன்னுடைய எல்லா இதுலயும் வந்துட்டு ஆடியன்ஸை தியேட்டருக்கு கொண்டு வந்ததெல்லாம் வந்து டான்ஸருடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் தேவிசி ESP உடைய ஒரு குசும்பு இருக்கு. ஓ நீங்க இவ்வளவுலாம் பண்ணி ஆடியன்ஸை தியேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்க போறீங்க, அப்ப நான் என்ன சும்மாவான்னு சொல்லிட்டு மொத்த தியேட்டரையுமே ஒரு கான்சர்ட் ஹால் மாதிரி டோட்டலா வந்து வைப் பண்ண வச்சு சாங்னா இப்படிதாண்ட நீங்க ரசிக்கணும், ஒருத்தன் தியேட்டர்ல வந்து உட்கார கூடாதுன்னு சொல்லிட்டு அத்தனை பேர் ரசிக்கிற மாதிரி வந்து தியேட்டரையே கான்சர்ட் ஹால மாத்தின ஒரு மனுஷன் அப்படின்னா அது DSP. அது நான் சொல்றது வந்துட்டு வெறும்னு ஒரு குத்துப்பாட்டுக்கோ ஒரு பெப்பி நம்பருக்கு கிடையாதுங்க. நீங்க தியேட்டர் நிறைய வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கண்மூடி திறக்கும் போது சாங்க்கு மொத்த தியேட்டரே வந்து ஒரு பிரேயர் சாங் மாதிரி வந்து தொடர்ந்து பாடுறதை வந்துட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன். ஒரு மெலடி சாங், அதுக்கு வந்து DSP உடைய ஹேட்ஸ் ஆஃப். அது நிறைய தியேட்டர்ல இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து ஒரு லைனை போடுறாங்க, ஒரு லைன் ஆஃப் பண்றாங்க, ஜனங்க கண்டினியூ பண்றாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு மெலடி சாங்க கூட என்னால தியேட்டர்ல வைப் பண்ண வைக்க முடியும் ப்ரூவ் பண்ணது வந்துட்டு DSP. இது அடுத்த குசும்பு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷோபி மாஸ்டருக்கு. இது ஓ நீ கான்சர்ட் ஹால மாத்திரியா, நான் இந்த டான்ஸ் ஃப்ளோரை மாத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு. அது எங்க அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சில லேடிஸ் இருக்காங்க, அவங்களை பார்த்து எப்பவுமே அப்படியே கோயிலுக்கு போயிட்டானே, இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்கள தியேட்டருக்குலாம் கூட்டு போனோம். அந்த வாடி வாடி CD சாங் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இன்னொரு சைடு இருக்கா, இந்த செல்வின்ற இன்னொரு சைடு இருக்கான்ற மாதிரி இறங்கி ஆடி இருக்காங்க. எனக்கு என்ன புரியல, நாங்களாம் அந்த சாங் வந்து 3 to 4 days எடுத்தோம்னாங்க. பட் ஆனா இந்த சாங்கை வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா நிறைய தியேட்டர்ல வந்து ஒரு த்ரைஸ் போடுறாங்க. அந்த த்ரைஸ் போட்டாலுமே மொத்த ஆடியன்ஸுமே கட்டாயம் எந்திரிச்சு ஆடிதான் ஆகுன்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ஸ்டெப் கம்போஸ் பண்ணது டெஃபினட்டா ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு ஷோபி. டான்ஸ் தெரியாதவங்களுக்கும் வந்து கூச்சப்படுறவங்களுக்கும் யாரா இருந்தாலுமே இந்த நேரத்துல நான் இந்த சாங்க்கு எந்திரிச்சு ஆடியே தீரணும். அது வந்து டெஃபினட்டா ஆயிரக்கணக்கான வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ் வந்து நெட்ல இருக்கு, அது நீங்க பார்த்தாலே ப்ரூஃப். அது அதனால இப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் இருக்காங்க கூட. நான் இந்த நேரத்துல இருந்து நான் ரொம்ப மிஸ் பண்றது அப்படின்றது ஜீவா சார். எனக்கு ஒரு வாட்டி பார்க்கும்போது ஒரு விஷுவல் பார்க்கும்போது எங்க இருந்திருப்பாரு, ஐ மைட் கெட் எமோஷனல். இது இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வெங்கட்ராம் சார். இது அதுக்கப்புறம் வந்து ஸ்கிரீன்ல வந்து நிறைய பேர் பார்க்கும்போது சொல்றாங்க சார் ரொம்ப இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்க, இவ்வளவு அழகா காமிச்சிருக்கீங்கன்றப்ப அது கூடிய முழு 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 பர்சன் அப்படின்னா ஜீவா சார். எனக்கு படம் பார்க்கும்போது சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட வைபை பார்த்து சந்தோஷப்பட்டாலும், ஆடியன்ஸோட அப்ரிசியேஷன் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் எனக்கு உள்ளுக்குள்ளார வந்து இருந்திருக்கலாமே, ஜீவா சார் இருந்திருக்கலாமே அப்படின்னு. ஏன்னா the man behind is such a great visuals அப்படின்ட்டு. But anyway, wherever he is like, he must be feeling happy for us. அது so finally விஜய் சார் அவரு ஃபர்ஸ்ட் வந்து கதை கேட்டப்ப வந்து அவர் கொடுத்த ஒரு நம்பிக்கை, அது வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நியூ டைரக்டர் என்னென்னமோ கேட்கிறான், என்னென்னமோ பண்றான், என்னென்னமோ பண்ண சொல்றான் அப்படின்னு எதை பத்தியுமே ஒரி பண்ணிக்காம என்ன கேட்டமோ பண்ணி இது பண்ணாரு. இன்னும் பிராங்கா சொல்றாங்க, அநியாயத்துக்கு வந்து நாங்க வந்து அந்த மிஸ்ட் எஃபெக்டுக்காக ஸ்மோக் இது பண்ணாலும் என்னைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணதில்லை. எனக்கு இவ்வளவு எமோஷனல் சீனியே இங்க ஒரு வைக்கிறீங்க மிஷின், இங்க வைக்கிறீங்க மிஷின், எதுவுமே இது பண்ணல. he was like game for it, ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து இது பண்ணாரு. ஸோ அவரு ஆரம்பத்துல கதை கேட்டு இந்த கதையை கேட்டு ஒரு half an hour இந்த படத்தை பண்ண முடிவு பண்ணான்னு சொன்னாரு. அந்த வந்து நம்பிக்கை வந்து 20 years கழிச்சும் ஆடியன்ஸ் கொண்டாடும் போது சந்தோஷமா இருக்கு. மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு விஜய் சார். இது சொன்ன மாதிரியே வந்து ஒரு விஜய் சார் ஃபேனா வந்து எனக்குமே வந்து மறுபடியும் இந்த மாதிரி வந்து ஒரு பப்ளியா ஜாயா வந்து ஜாய்ஃபுல்லா வந்து விஜய் சார் பார்க்க முடியாது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ் லைக், ஹி ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் பாத். ஆல் சக்சஸ் டு ஹிம். அண்ட் ஃபைனலி விஜய் சாருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு தேட்டரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வந்து திருவிழா கூட்டம் அப்படின்னா அப்படி மாசிவா இருக்கு. ஒரு படத்தை இப்படி கொண்டாட முடியுமா, இப்படி ரசிக்க முடியுமான்னு ஒரு வருஷம் நான் கூட சரி ஓகே ஒரு 5 days ஆயிடுச்சு, இல்ல ஒரு 6 days ஆயிடுச்சு, 7 days ஆயிடுச்சு, கொஞ்சம் இறங்கிடும் அப்படின்னு பார்த்தா அது ஏறிட்டே இருக்கு பார்த்தா அது அவங்க வந்து தளபதி மேல வச்சுக்கிற ஒரு அட்மிரேஷன். இது ஸோ ஒட்டுமொத்தமா வந்துட்டு எல்லாருக்குமே தேங்க்ஸ். உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு டீம்ல நானும் வந்து இருந்ததுக்கு வந்துட்டு ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ், ஹார்ட்ஃபுல் சந்தோஷம் எனக்கு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெனிலியா வந்து ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு ஜெனிலியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாங்க. ஒரு நார்த் இந்தியன் கேர்ள், அவங்களுக்கு வந்து தமிழ் சுத்தமா தெரியவே தெரியாது. அவங்க எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்த ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் அவர் சொல்ல போனா ஒரு ஆர்டர்னு பாத்தீங்கன்னா, ஜான் சார் ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி ப்ராம்ப்டிங் இன் எனி சீன் அப்படின்னாங்க.
ஸோ நான் கூட என்னன்னா ரொம்ப அதில் நிறைய வெட்டு, அவர் வடிவேல் சார் ஒரு பக்கம் அடிப்பாரு, விஜய் சார் ஒரு பக்கம் அடிப்பாரு அப்படின்றப்ப இவங்க கொஞ்சம் திணறுவாங்க. ப்ராம்ப்டிங் எடுத்துக்கலாம், என்ன ஃபட்டு 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 ஃபட்டுன்னு போயிட்டே இருக்காங்க 2 பேருமே. அது பட் ஆனால் பார்த்தா ஜெனிலியா எடுத்த ஒரு டெடிகேஷன். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, ஜான் சார் எனக்கு நீங்க அப்படியே ரெக்கார்ட் பண்ணி எனக்கு ஒரு இதுல பண்ணி கொடுத்துருங்க நீங்க அப்படின்னாங்க. நான் ஃபுல் படுத்த டயலாக் வந்து என்ன மாடுலேஷன்ல என்ன சொல்லணும்னு ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு காயத்ரி மந்திர மாதிரி எப்பவுமே பார்த்தா அப்படியே நாங்க எப்பெல்லாம் நானும் விஜய் சாரும் பார்க்கும்போதெல்லாம் பார்த்தேன், விஜய் சார்க்கே ஒரு டவுட் வரும், ஆனா நம்ம படத்து டயலாக் தானே, வேற ஏதாவது மகாபாரதம் ராமாயணத்தை பண்றாங்களா, ஏன் இப்படி ஏதோ அப்படியே அப்படியே மந்திரம் பண்ற மாதிரி பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் இது. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய டயலாக் மட்டும் இல்லாமல் நம்ம சும்மா இருக்கும்போது வடிவேல் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, விஜய் சார் என்ன கமெண்ட் பண்றாரு, இதை கேட்டு 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 இது பண்ணாங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் ட்வீட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது அவங்களும் ஒரு ட்வீட் பண்ணாங்க. இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து இங்க ஆடியன்ஸோட ரியாக்ஷன், அவங்க சீன்ஸுக்கு வந்து என்னெல்லாம் ரியாக்ட் பண்ற வீடியோஸ் நான் ஷேர் பண்ணிட்டே இருந்தேன். நான் அதுல கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு, இப்போ 2 நாள் பண்ணி பார்த்துருப்பீங்க, நாங்களே கேட்காம வந்து ஒரு வீடியோ இது பண்ணி நான் பேசணும் சார், எனக்கு வந்து என்ன சொல்லுங்க, எனக்கு 2-3 தமிழ் வேர்டு மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க, மற்றபடி நான் பேசணும்னு சொல்லிட்டு நான் வந்து தளபதி ஃபேன்ஸை நான் வந்து தேங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களா ரெக்கார்ட் பண்ணி, இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவங்க ஷூட்டிங்ல ஒரு மிஸ் ஆப் ஒன்று நடந்திருக்குது. அது அந்த ஒரு டிராஜிக்கல் மொமெண்ட்லயுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு தேங்க்ஸ் வந்து அனுப்பிச்சாங்க. ஸோ மை ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் ஃபார் ஜெனி. ஸோ ஒன்ஸ் அகேன் இப்படி ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட்ல நான் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் தான் சார். ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் தட். தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் மொமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். மேடையில் விட்டிருக்கக்கூடிய சச்சின் படத்தின் இயக்குனர் தம்பி ஜான் மகேந்திரன் அவர்களே, அங்கிங்கெனாதபடி அகிலத்தையே தன் இசையால் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் தம்பி தேவி பிரசாத் அவர்களே, எனக்கு வந்து யார் படத்தில் வந்து முதல் வந்து பவுல்ராஜ் மாஸ்டர் தான் வந்து ஆனா மேல அம்பாரி என்ற பாடலுக்கு நடனம் அமைத்தவர், அம்பாரியிலேயே என்னை உட்கார வச்சு அழகு பார்த்தவர். அப்படிப்பட்டவருடைய திருமகன் தான் ஷோபி பவுல்ராஜ். அவருக்கு வந்து முதல் என்னுடைய படத்துக்கு சச்சினுக்கு அவர் தான் இந்த பாடலைக்கு நடன இசையமைத்து தந்தார். அந்த படப்பிடிப்பு நடக்கும்போது ஓரிரு 5 நிமிடம் 10 நிமிடம் தான் நான் ஓரிரு நாள் போயிருப்பேன். அவருடைய உத்வேகமும் உணர்வும் சக கலைஞரிடம் கலந்து பேசி அதை பயணித்த விதமும் என்னை ஆட்கொண்டது. இந்த படம் வந்து முதல் வந்து சந்திரசேகர் சார் வந்து எனக்கு இந்த படம் நீங்கள் பண்ணணும் தம்பி வச்சுன்னு சொல்லும் பொழுது, நல்ல பீக்கில் இருக்கக்கூடிய தம்பி விஜய் அவர்கள் அவர்கிட்ட வந்து நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது, ஒரு தடவை அவருடைய படங்கள்லாம் தொடர்ந்து திருப்பாச்சி, மதுரை இந்த மாதிரி படம் வந்திருக்கும்போது ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அவர்கிட்ட கலந்துரையாடும் போது, ஜான் மகேந்திரன் ஒரு கதை சொன்னான், தம்பி குஷி மாதிரி இருக்கேன், கலகலன்னு போவோம், கேட்குறீங்களான்னு. ஏன் சார் கேட்குறீங்க, அனுப்புங்க சார் அப்படின்னுச்சு. சரின்னு ஜான் அனுப்பிச்சி வச்சேன். 1 ஹவர்லேயே அவர் வந்து அங்கேருந்து எனக்கு ஃபோன் வருது, சார் கலகலகலன்னு போகுது சார், இதே பண்ணலாம் சார் அப்படின்ட்டாரு. இப்படி ஒன்றும் தேவி ஸ்ரீ பிரசாத் பேர் சொன்னதும் தம்பி விஜய் தான், சோபி சொன்னதும் விஜய் தான். இப்படி ஒரு ஆக்கிரமிச்ச ஒரு படம் அது. இது படம் ரிலீஸ் ஆகும்போது நான் போஸ்ட் ஒட்டும் போதே இது வந்து ஏப்ரல் 14th வெளியிடுன்னே நான் விளம்பரப்படுத்திட்டேன். ஸோ சொல்ல அது கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து ஏப்ரல் 14 2005 இந்த படத்தை அகிலமெங்கும் திரையிடப்பட்டேன். வாங்கின அத்தனை பேரும் பெரிய லெவலில் சம்பாதிச்சு கிட்டத்தட்ட 200 நாள் கடந்து இந்த படம் வெற்றி அடைஞ்சிது. ஆல்பர்ட் தட் மாரியப்பன் படத்தை நிறுத்தும்போது கூட அன்னை நிறுத்தத்துக்கு மனசு இல்லை, பட் கமிட் பண்ணிட்டேன், படம் 200வது நான் நிறுத்துகிற பாரம் கூட 1000 ரூபாய் ஷேர்னேன் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் வந்து மெட்டி படத்துக்குரிய ஒரு 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 அடித்தளன்றது தான் இதை நான் சொல்ல முடியும். அப்படி பயணித்த இந்த படம் வந்து ஊட்டியில் தான் நான் நடக்கணும்னு பயணிக்கும் போது ஜீவாம்பா தான் கேமராமேன். அவர் ஜானுக்கு மிகப்பெரிய பலமாக இருந்திருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் வந்து முதல் வந்து ஷூட்டிங் வந்து ஊட்டியில் தான் நடக்குது. அதுக்கு முந்தின நாள் தான் வந்து சுனாமி வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய சூழ்நிலை சொல்லனா துயரத்தில் தமிழ்நாடே ஆழ்ந்தது. அப்படிப்பட்ட சூழலில் அன்னைக்கு ஒரு நாள் நிறுத்தி மறுநாள் வந்து ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி தான் இந்த படப்பிடிப்பை ஆரம்பித்து வச்சோம். 4 மணியும் பொழுது வரணும் பிரமாதமாக நடந்தது. இங்கே கம்பகலோவில் செட்டு போட்டு அதோடைய பேட்ச் ஒர்க்லாம் எடுத்தோம்.
விஜயன் மாஸ்டர் வந்து 2 ஃபைட் அந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. அந்த 2 ஃபைட்டும் வந்து இதுவெல்லாம் அதுவும் ஒரு 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 உணர்வையும் ஒரு வெறியும் தூண்டாது. ஒரு அழகான ஒரு கவிதையாக தான் அந்த 2 சண்டை காட்சிகளும் இருக்கும். தேவி பற்றி சொல்லணும்னா 24 மணி நேரம் உழைப்புன்னு உழைக்கிறவர். அப்படிப்பட்டவர் வந்து இந்த படத்துக்கு வந்து இசையமைத்தது வந்து தொடர்ந்து எனக்கு நிறைய படங்களுக்கு இசையமைச்சிருக்கிறாரு. எனக்கு குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக தான் அதை நான் பார்க்குறேன். சமீபத்தில் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே 10, 12, 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஷோபியும் தேவிஸ்ரீ பிரசாத்தையும் 2 பேர் நீங்கள் நடிக்கணுப்பா, நீ வந்து பாடகனாகவும் அவன் நடன கலைஞராகவும் நடிக்கணும்னு ஆர்வமாக தூண்டி விட்டா. ஆனால் இன்னொரு வரலாம் அவங்க 2 பேரும் அவங்க அதுக்கு வந்து இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்காதே இருக்காங்க. இன்னைக்கு கூட காலையில் பார்க்கும்போது தேவி போய் அச்சு வார்த்தா மாதிரி இப்போ கூட ஆசையாக இருக்குதியா ஒன்று வந்து நடிக்க வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட உணர்வால் அவர் வந்து ஒரு இசையில் வந்து தனக்கு முன்னோடிகளை வந்து தெய்வீகமாக மதிக்கிறவர். அது ஏஆர் ரஹ்மான் இருந்தாலும் சார், இளையராஜா படத்தையே வந்து அவர் வணங்கிட்டு தான் நம்ம உள்ளே போனோம். அப்படி ஒரு இடத்துல அந்த இடத்துல பூஜை பண்ணியிருக்கார். தொழில் பக்தி உள்ளவர், எந்த நேரமும் சதா தொழிலையே புதுமையை உண்டாக்கணுன்றவர். இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே அதிக ரேட்டுக்கு போகக்கூடிய ஆடியோ ரைட்ஸு அவருடைய படம் தான் அது முன்னிலை எடுக்குது. அப்படிப்பட்டவர் வந்து இந்த படம் இவ்வளோ பிரமாதமாக போகுது, இந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது இது வந்து எல்லா தேட்டர் ஓனரும் என்கிட்ட வந்து கம்பல் பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமாக பார்த்தா ரோகிணி பன்னீர்செல்வம் வந்து ஆனால் எல்லாம் கேட்குறாங்கண்ணே, பசங்களாம் வந்து நீங்கள் உடனே சச்சின் ரீரிலீஸ் பண்ணுங்கண்ணே எல்லாம் கேட்குறாங்கண்ணே. ரீலீஸ் எங்கன்னு எல்லாம் ஒரு செய்தி வந்தால் கூட ரீலீஸ் பண்ணணும்னு எல்லாரும் கேட்க ஆரம்பித்தாங்க. எனக்கும் வந்து அதை இந்த நேரத்தில் இது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இதுவரைலாம் இப்போ சினிமா என்ன ட்ரெண்டில் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி போகணும் தான் லிரிக் வீடியோ போட்டது, ட்ரெய்லர் போட்டது, போஸ்டர்ஸ் அமைச்சது. அதுக்குண்டான இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா எக்ஸ்ட்ராடினரியாக வருது. அன்னைக்கு பண்ண விளம்பர செலவு விட இப்போ பண்ணுற விளம்பர செலவு கம்மியாக இருந்தால் கூட ஆனால் பூதாகரமாக எடுத்துன்னு போயிட்டாங்க அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும். அப்படி இந்த படத்தை வந்து கொண்டாடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவு. ரெண்டாவது நான் வந்து வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ரோகிணி தேட்டர் உள்ள நுழையிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஜனத்தை என் ஜென்மத்தில் பார்க்கல. அப்படி மிதக்குது ஜனங்க. அதை நீந்திக்கின்னு போகிறேன். என் பேர பசங்கள்லாம் கூப்பிட்டு போகிறதுக்கு செக்யூரிட்டியை கூப்பிட்டு அவனை கொஞ்சம் முன்னே அனுப்புங்களா அப்படின்னு இழுத்தும் போகிற அளவுக்கு ஜனத்திரல். அங்கே போகும்போது அந்த கையில் அவங்க கட்டி இந்த ரிஸ்ட்டை கட்டி அந்த லைட்டை காமிச்சு அவங்க ஆடுறதும் பாடுறதும் கொண்டாடுறதும் அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி போய் ஆடுறதும் தேவி ஸ்ரீ பிரசாத்தையும் தம்பி சோபியும் நினச்சி சந்தோஷப்படுறது இல்லாமல் அதில் வந்து விஜயனுடைய பங்களிப்பு இருக்குது. ஒரு மேனரிசம் அதை ஃப்ரேம் டு ஃப்ரேம் செதுக்கி இருக்கிறாங்க. சோபியும் சரி விஜய் தம்பியுடைய மேனரிசம் வந்து எக்ஸ்ட்ராடினரி புது பாணியில் இருக்குது. இன்னைக்கு அதாவது அந்த படத்துக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோனாக அந்த பாடலும் அமைஞ்சது. அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. படப்பிடிப்பில் தம்பி விஜய் கொடுத்த ஒத்துழைப்புலாம் ஒரு இடத்துல கேரவன் இருக்கும், அங்கேருந்து வரத்துக்கு லேட் ஆகும்னு என் பையன் சொல்லுவான் பரந்தாமன். அப்பா அவர் வந்து குவாலிஸ் பக்கத்தில் நின்று லுங்கி கட்டின்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணார்ப்பா அப்படின்னு. இப்படி தயாரிப்பாளர்களுக்கு எந்தவித சிரமமும் இல்லாமல் தயாரிப்பாளர்களை ஊக்குவித்து உயர்த்திய தலையாய நடிகரில் தம்பி விஜய் தலையானவர், சிறப்பானவர். அப்படிப்பட்ட அவருக்கு வந்து இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய வெற்றி. அதே நேரத்தில் ரோகிணி தேட்டரு ரேவந்த் தம்பிக்கும் சரி, கமலா தேட்டரு சிதம்பரம் செட்டியாருடைய பேரன் விஷ்ணுவுக்கும் சரி இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லணும். இது இவ்வளோ பெருசாக எடுத்துன்னு போகிற அளவுக்கு அவங்களுடைய பங்களிப்பும் அதிகமாக இருந்தது. அதுக்கப்புறம் தேட்டரில் வந்து எடுக்க முடியாத அளவுக்கு ஷோ இன்க்ரீஸ் ஆகிக்கினே போகுது. இன்றைக்கி பார்த்தா கூட செவ்வாய் புதன்கிழமை கூட ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வரவேற்பு வந்து மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. இது வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் வந்து ஒரு கூட படம் வந்தால் கூட நம்ம தள்ளி பண்ணணுன்றதான் நான் முடிவு பண்ணி 8 நாள் தள்ளி 9வது நாள் தான் இந்த படத்தை நான் பண்ணேன். அதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்கிறாங்க. அது எந்த காரணமும் கிடையாது. ஒரே நேரத்தில் 2 படம் வருது, 4 படம் வருது. இந்த படம் வரும்போது கூட சந்திரமுகி மும்பை எக்ஸ்பிரஸோட தான் வந்தது. ஒரே நேரத்தில் இன்னைக்கு இருக்கிற சினிமா வந்து அந்த ஹாலிடேஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து 8 நாள் கழித்து தான் வந்தது. ஆக யாரும் அதை பற்றி தப்பாக நினைக்காதீங்க. நான் அந்த மாதிரி இடத்துல இல்லை. இந்த சினிமாவை என்னை வளர்த்துன்னு இந்த சினிமா வளரணும்னு நான் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுன்னு இருக்கிறேன். ஆகவே உங்ககிட்ட கண்மலன்னு சொல்கிறேன்,
இந்த திரையுலகம் வாழ்வாங்க வாழணும், வையகம் தழைக்க வாழணும், வாழ்வெல்லாம் செழித்து வாழணும்னு என்னுடைய வேதமாகவே நான் எடுத்து நடத்தின்னு இருக்கிறேன். ஆகவே இந்த படத்தில் இந்த பிஸி ஸ்டுடியோவில் வந்து தேவி பிரசாத் வந்து இங்கே பங்குன்றது வந்து உண்மையிலேயே எனக்கு சந்தோஷம். அவர் தேட்டர்லேயே போய் பார்க்க போகிறேன்றார். அவரும் சோபியும் ஜானும் போய் பாருங்கள். உங்களுடைய சந்தோஷத்தை, உங்களுடைய உழைப்பை அந்த மக்கள் அந்த இளைஞர்கள் எப்படி கொண்டாடுறாங்கன்னு இந்த தேட்டர் உள்ள பார்க்கணும்னு நினச்சா குடும்பத்து பெண்கள் எல்லாம் வந்து எப்படி கோலாகலமாக கொண்டாடுறாங்கன்னு பார்க்கும்போது என்னால் மெய்சில் இருக்குது. அது ஜான் ஜானுடைய பங்களிப்பு வந்து துருன்னு இருப்பார் எப்பவுமே. நான் சமீபத்தில் கூட பேசிட்டே இதே மாதிரி ஒன்று கதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரு உழைப்பு கொடுத்தவர் மகேந்திர சார் வந்து இல்லைன்ற ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ரொம்ப எனக்கு இந்த கொண்டாட்டத்தை அவர் பார்க்கல என்ற ஒரு வருத்தங்கள் எனக்கு வந்து நெஞ்சில் நிழலாடுது. அவர் இல்லாத இடத்த வந்து அவங்களுடைய மகேந்திரனுடைய துணையாக வந்து அந்த சந்தோஷத்தில் ஈடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜானுடைய உழைப்புக்கு வந்து எல்லை இல்லாத பணி, மிக சிறப்பான முறையில் பணியாற்றினார். எந்த நேரம் காஸ்டியூம் கூட அவரே போய் தான் பண்ணுவார். அவர் சொல்லுவார், நிறைய இன்புட் அவுட்புட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது என்னன்னு சொல்கிறாரு, அதுக்கெல்லாம் வந்து அந்தந்த தொழிலில் இருக்கிறவங்க தான் அது காரணம். என்னால் செய்கிறதே எடுத்து சொல்ல முடியும். ஆகவே மீண்டும் இந்த மேடையில் அமர்ந்திருக்கோம். இந்த படத்தை இவ்வளோ பெரிய வெற்றியாக்கின பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி தோழர்கள், உங்களுடைய பங்களிப்பு என்னென்னைக்குமே நான் உங்களுக்கு உற்ற சகோதரன், உற்ற தோழன், எல்லாரையும் நான் ஒன்றா தான் கருதுவேன். ஆக என்னைக்கும் நீங்கள் எங்கள் நெஞ்சத்தில் நிலைப்பிக்குவேன். இந்த இண்டஸ்ட்ரி வளர்றதுக்கு நீங்கள் திரும்பவும் ஒரு உத்வேகத்தை கொடுத்து உயர்த்தணும்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரியாஸுடைய பங்களிப்பு அதி சிறப்பானது. அவர் வந்து எந்த நேரம் கூப்பிட்டாலும் வந்து எல்லா பணியும் செய்கிறாரு. மிகப்பெரிய ஒரு பாக்கியசாலி அவன். நல்ல பையன், நல்லா வருவான். வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ இன்ட்ரடக்ஷனே கலக்கிட்டீங்களே, அதுவே ஒரு பாட்டு மாதிரி தான் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. கண்மூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல, அடடா என் கண் முன்னாடி அவளே வந்து நின்றாளே, குடையில்லா நேரம் பார்த்து கொட்டி போகும் மழை போல, என் அழகாலே என்ன நினைத்து இதுதான் காதல் என்றாளே. ஓ அதாச்சும் நான் வாழ்க்கையை வந்து இசையோடு தான் கொண்டாடுவேன். அதனால ஒரு கொண்டாட்டத்துல இசை விட ஒரு பெரிய மகிழ்ச்சி வேற என்ன இருக்க முடியும். ஸோ எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா என்னுடைய ஜேர்னில, என்னுடைய இந்த மியூசிக்கல் ஜேர்னில சச்சின்ங்கிற ஒரு படம், அப்புறம் சச்சின்ங்கிற இந்த ஆல்பம் வந்து மிக முக்கியமானது. ஸோ நான் உலகத்துல எங்க போனாலும், உலகெங்கும் இருக்கிற தமிழர்கள் யார் என்ன மீட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு சொல்றது வந்து, சார் உங்களோட சச்சின் மியூசிக் வந்து எங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு கண்மூடி பாட்டு சொல்லுவாங்க, வாடி வாடி பாட்டு சொல்லுவாங்க. அப்படியே லைன்ல ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் ஆல்பம் இருக்கு எல்லா பாட்டும் சொல்லிடுவாங்க. குண்டுவாங்க அது இதுன்னு சொல்லி வா 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 தலைவா வரைக்கும் எல்லா பாட்டும் லைன்ல சொல்லிடுவாங்க. ஸோ சச்சின் இஸ் an album that cannot be avoided in my entire musical journey. And also இது இப்போ வரைக்கும் இந்நாள் வரைக்கும் வந்து எந்த கான்செர்ட் நடந்தாலும், அது அவார்ட் ஃபங்க்ஷன்ஸா இருக்கட்டும், என்னோட லைவ் கான்செர்ட்ஸா இருக்கட்டும், சும்மா ஏதாவது கெஸ்டா போன அப்புறம் கூட இந்த மாதிரி இந்த நம்ம கண்மூடி திருக்கும் போதோ இல்லை வாடி வாடியோ பாடாம ஸ்டேஜை வந்து இறங்கி விட்டதே இல்லை. அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் பிகம் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி. ஸோ அதுக்கு வந்து மிக முக்கியமா ஃபர்ஸ்ட் தானு சாருக்கு ரொம்ப பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா தானு சார் என்னோட பிகினிங் ஆஃப் மை கரியர்ல இருந்தே வந்து தானு சார் கூட, இன்ஃபேக்ட் அவர் கூட நான் ஒர்க் பண்றது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எங்க ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சங்கர்தாஸ் MBBS நான் பிகினிங் ஆஃப் மை கரியர்ல நான் பண்ண அப்பவே ஃபோன் பண்ணி, தம்பி எங்க பார்த்தாலும் உன் பேர் தான் சொல்றாங்க, அந்த வார்த்தை இன்னும் ஞாபகம் இருக்கு. நம்ம கூடி சீரும் ஒர்க் பண்ணோம். அந்த கரெக்டா நான் எப்பவுமே சொன்னேன். அன்னைக்கு மட்டும் தான் ஏதோ ஒரு வேலையை ஹைதராபாத் போயிருந்தேன். அன்னைக்கு தான் தானு சார் ஃபோன் பண்ணியிருந்தாரு, எப்போ வரமா ஊருக்கு வந்த உடனே நம்ம மீட் பண்ணோம்னாரு. அப்படியே வந்த உடனே மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் சச்சின் படம் நம்ம பண்ணணும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் பல படங்கள் நான் வந்து தானு சாருக்கு பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து மியூசிக்கல் பிளாக் பஸ்டர்ஸ். எல்லாத்தையும் விட என்னன்னா, இன்னைக்கு பாருங்களேன், தானு சார் பேசும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா என்ன இருக்குன்னா, இவ்வளவு விஷயங்கள் சொன்னாருல்ல, இது என்னமோ நேத்து நடந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு.
அது என்னன்னா அவர் வந்து டெக்னீஷியன்ஸ்க்கு கொடுக்குற ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் வேல்யூ. ரொம்ப நன்றி சார், அதுக்கு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுத்தே ஆகணும். அப்போ எந்த மரியாதையோட எந்த அன்போட, மரியாதைங்கிற விட ஒரு அன்போட பேசுவாரு. எந்த அன்போட பேசினாரோ அதே அன்பு தான் இவ்வளவு வருஷமா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. அது எனக்கா இருக்கட்டும், ஜான் சாருக்கா இருக்கட்டும், ஷோபி சாருக்கா இருக்கட்டும். இன்ஃபேக்ட் அவர் கூட ஒரு வாட்டி ஒர்க் பண்ணிட்டோம்னா சார் மறுபடியும் எப்போ சார் நம்ம ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்மளே வந்து அவரோட காத்திருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசர். இந்த வி கிரியேஷன்ஸும் தானு சாரும் இன்னும் பல வெற்றிகள் அண்ட் பல சென்சேஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிறேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றி தானு சார். சில கம்மி வேர்ட்ஸ்ல எல்லாம் உங்களை பத்தி சொல்லி முடிக்க முடியாது, நிறைய பேசணும் உங்களை பத்தி பேசினா. ஸோ அவர் சொன்ன மாதிரி அவரோட வீட்டு பிள்ளையா தான் என்ன பார்ப்பாரு. எந்த நல்ல விஷயமா இருந்தாலும் டைரக்டா ஸ்டூடியோக்கு வந்துட்டு தான் சொல்லிட்டு போவார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்பெல்லாம் ஐ மீன் we are all in the digital era where வாட்ஸ்அப்லயே வந்து கல்யாண பத்திரிகை வாட்ஸ்அப்ல அனுப்புற ஒரு காலத்துல அவரே ஃபோன் அடிப்பாரு. இந்த மேனேஜர் ஃபோன் பண்ணது ஃபர்ஸ்ட்ல இருந்து அப்பலேருந்து இப்போ வரைக்கும் நான் பாக்குறேன். மேனேஜர் ஃபோன் பண்ணி தானு சார் பேசணும்னு சொல்றாரு, இருக்கீங்களா, இதெல்லாம் இது இருக்க டைரக்டா என்னம்மா எங்கம்மா இருக்க, ஒரு வீட்டுல ஒரு அப்பா பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு அன்பு இருக்கும். அதனால அவர் எங்கே இருக்கேன்னு சொன்னா, எப்போ ஃப்ரீயான்னு சொன்னா, இது வரைக்கும் நான் வந்து இல்ல சார் வேலை இருக்குன்னு சொன்னதே இல்லை. ஏன்னா அவரோட அந்த குரல்லே அந்த அன்பு இருக்கும். எங்கம்மா இருக்கிறது சார் ஸ்டூடெண்டா இருக்கேன் அப்படின்னு மீட் பண்ணுவேன். நான் வட்டுமானோ இல்லம்மா நானே வரேன்னு அவரே வந்துடுவேன். இப்படிதான் சில மாசங்களுக்கு முன்னாடி தானு சார் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டுடியோ வந்தாரு. ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு, சொல்லுங்க சார்னா இந்த மாதிரி சச்சின் ரீலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு எனக்கு. ஸோ அன்னைக்கு அவர் சொன்னதுல இருந்து ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் இந்த ரிலீஸ் ஆகி இன்னைக்கு இந்த கொண்டாட்டம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமும் ரொம்ப பெருமையாகவும் கூட இருக்கு. ஈவன் ஐ எம் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம்ங்கிறது. அதனால எல்லாருக்கும் மறுபடியும் நன்றி சொல்றேன். முக்கியமா தானு சார் மறுபடியும் நன்றி நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஜான் சார், அவர் கூட ஒர்க் பண்ணது ஒரு பிரதர் கூட ஒரு ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ற மாதிரி தான் இருந்ததுன்னா அவ்வளோ பேஷனேட் அண்ட் அவ்வளோ ஸ்வீட் அண்ட் ஒரு லெஜெண்டோடைய சன். ஆனா அதோட இது வந்து நான் எப்பவுமே அவருக்குள்ள நான் பார்த்ததே இல்லை. நாங்க எப்பவுமே ஒரு பாட்டு அவர் வந்தப்பெல்லாம் ஒரு பாட்டு பாடுவேன், பருவமே புதிய பாடல் பாடு. இப்படிதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே ஸ்டார்ட் ஆச்சு, அந்த படத்தோட டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ தேங்க்யூ ஜான் சார். ஏன்னா இந்த சச்சின் வந்து ஒரு படம் சொல்றதை விட ஒரு கிரேட் மெமரின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பல மெமரிஸ் அடங்கி உள்ள ஒரு பெரிய மெமரி அது. அவ்வளோ ஸ்வீட் மெமரிஸ் இந்த படத்துல ஒரு பாட்டும் அவ்வளோ ரசிச்சு நாங்க வந்து பண்ணோம். அண்ட் அவர் சீன்ஸ் எல்லாம் சொல்ல கூட ஏன்னா அப்போ விஜய் சார் வந்து நல்ல மாஸ் படம், அது படம். ஐ திங்க் பை தட் டைம் அவரோட லவ் ஸ்டோரிஸ் பார்த்து கொஞ்சம் காலம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர மாஸ் ஸ்டார் ஆயிட்டு நிறைய மாஸ் படம் போயிட்டு இருக்கிற டைம் அது. அப்போ திடீர்னு இந்த மாதிரி பண்ணணும் நம்மளுக்கு நல்லா இருக்கே விஜய் சார் இப்படி கதை சொல்லும் போது யோசிச்சு பாக்குறோம், எப்படி பார்க்க போறோம், இப்படி பார்ப்போம். அந்த லுக் அண்ட் ஃபீல் எல்லாம் காட்டுவாரு. இந்த போட்டோ ஷூட் எல்லாம் காட்டினப்போ இது பாருங்களேன் என்னமோ இன்னைக்கு நேற்று எடுத்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போட்டோ ஷூட் மாதிரி இருக்கு. ஐ திங்க் ஜான் சார் அண்ட் இது போட்டோகிராஃப் பண்ண வெங்கட்ராம் சார், ஐ திங்க் தே டிசர்வ் a huge round of applause. ஏன்னா நிறைய படங்கள் வந்து ஹிட் ஆகும், பிளாக் பஸ்டர் ஆகும். ஆனா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதை பத்தி மறந்துடுவோம். இல்லைன்னா கொஞ்ச காலம் கழிச்சு அது பார்த்தாலும் எப்போ அந்த படம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா இது வந்து நிஜமாவே இன்னைக்கு நேற்று ரிலீஸ் ஆன படம் மாதிரியே இருக்கு. ஸோ அப்படி ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ண அவங்க எல்லாருக்குமே நான் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஜான் சார். இட் வாஸ் a great journey and it is a great journey still going on. அண்ட் அதே போல ஷோபி சார், அவர் பத்தி நான் என்ன சொல்லுது, அவர் பார்த்தா ரொம்ப குவைட்டா, நான் என்ன ஒரு டான்ஸ் மாஸ்டர் வந்து இவ்வளவு குவைட்டா இருக்காரு அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா நானே சும்மா தம்மால் டிமின்னு ஓடிட்டே இருப்பேன் ஸ்டுடியோல. ஆனா இவர் பாத்தீங்களா இப்படியே தான் உட்கார்ந்து இருப்பாரு. சாங் போட்டு காட்டணுமோ அப்படிதான் உட்காருவாரு, அதை பத்தி பேசவும் அப்படிதான் உட்காருவாரு, அது பயங்கரமா எடுத்துடுவாரு, ஆனா திருப்பி அப்படியே உட்காருவாரு. அந்த மாதிரி அதோட எங்களோட இது ஸ்டார்ட் ஆன கூட அதுக்கப்புறம் பல பாடல்கள், பல வெற்றி பாடல்கள் எனக்கு வந்து என்னோட சாங்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரி விஷுவல்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஏன்னா என்னதான் ஒரு பாட்டு நம்ம செஞ்சாலும் அது வந்து எக்ஸ்ட்ராடினரியா பிக்சரைஸ் பண்ணப்போ அது பல காலம் வந்து ஒரு லைஃப் டைம்க்கு நின்றுடும். எப்பவுமே ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் விஷுவல்ஸ் ஹேவ் டு பி மேரிட் டு த சவுண்ட். ஏன்னா சவுண்டும் விஷுவல்ஸும் ஹேண்ட் இன் ஹேண்ட் போனாதான் சாங் பிளாக் பஸ்டர் ஆகலாம். பட் விஷுவலும் பிளாக் பஸ்டர் ஆனப்போ தான் அது மறக்கவே மாட்டோம். இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் நான் சொல்றேன். இந்த வாடி வாடி பாட்டு நான் அந்த தியேட்டர்ல நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்னும் சொல்ல போறேன், இன்னும் சொல்லல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒரு மட்டும் நான் சொல்றேன். அது சொல்லும்போது அந்த வீடியோ ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு. இந்த பொண்ணுங்களா இருக்கட்டும் பசங்களா இருக்கட்டும் எல்லாமே சின்ன சின்ன காலேஜ் பசங்க வந்துட்டு இந்த பக்கம் திரும்பி ஆடுறாங்க, அப்படியே சிங்க்ல ஆடுறாங்க. வாடி வாடி பின்னாடி விஜய் சார் ஆடுறாரு, அது சிங்க்ல ஆடுறாங்க. ஸோ அந்த கிரெடிட் முழுக்க வந்து
ஷோபி சாருக்கு கொரியோகிராஃபருக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அதனால பெரிய கைத்தட்டல். ஏன்னா அது ஞாபகம் வச்சுட்டு ஆடுறாங்க பாருங்க. அஃப்கோர்ஸ் இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தளபதி விஜய் சார் தான். ஏன்னா we have to give a huge round of applause to him. And once again இப்போ நான் அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தானு சார் சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு டிஎஸ்பி மியூசிக் வைக்கலான்னு அன்னைக்கு விஜய் சார் சொன்னது. அதுக்கு முன்னாடி திருப்பாச்சிங்கிற படத்துல ஒரே பாட்டு நான் பண்ணிருப்பேன். விஜய் சார் வந்து கேட்டிருந்தாரு அந்த கட்டு கட்டு கீரை கட்டு சிரஞ்சீவி சாருக்கு பண்ணது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அப்ப அந்த பாட்டு எனக்கு வேணும்னு கேட்டாரு. ஐயோ கண்டிப்பா சார் அது விடவான்னு சொல்லிட்டு உடனே அவருக்கு பண்ணோம். அதுக்கப்புறம் ஃபுல் படமா ஃபர்ஸ்ட் டைம் சச்சின் தான் நான் ஒர்க் பண்ணேன். அப்பெல்லாம் நினைப்பா விஜய் சார் கூட பண்றோம் பயங்கரமா கலக்கணும், ஏன்னா டான்ஸ் மியூசிக் பயங்கரமா போட்டு பின்னலாமே அப்படின்னு. அது போலதான் நாங்க கடவுள் அமைச்சு கொடுத்த மாதிரி எல்லாமே நல்லா அமைஞ்சுது. அதே மாதிரி இப்போ தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா கரெக்டா தானு சார் வந்து மறுபடியும் இன்னொரு நாளைக்கு வந்து திருப்பி இன்வைட் பண்ணாரு. அதுதான் அவரு அவ்வளவு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு. வந்துட்டு ப்ரீமியருக்கு இன்வைட் பண்ணாரு. பட் ஆனா அந்த டைம்ல எனக்கு வைசாக்ல என்னோட ஒரு கான்செர்ட் பெரிய கான்செர்ட் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ நாங்க எல்லாம் வைசாக் போயிருந்தோம். கரெக்டா அன்னைக்கு சென்னையில இல்லை. ஸோ ப்ரீமியர் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா ரிலீஸ் ஆனப்புறம் எனக்கு எல்லாம் ஃபுல்லா ரீல்ஸ் டேக் பண்ணி வந்துட்டே இருக்கு, இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும். அது பார்த்தாங்க. நாங்க ரிஹர்சல்ஸ் பண்றோம், ஒரு பக்கம் பார்த்து சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் பொறாமையா இருக்கு. ஐயோ நம்ம இந்த தியேட்டர் போக முடியலையே, இதுல நம்ம இருக்க முடியலையே, இந்த விழாவில இந்த செலிப்ரேஷன் நம்ம இருக்க முடியலன்னு. அதுல ஒண்ணு மட்டும் என்னால மறக்கவே முடியல. வீதியுலா நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் வீடு சொல்ல சூரியனும் அடம் பிடிக்குமே, இந்த ஒரு லைனு அவ்வளவு ரீல்ஸ். ஆமா முத்துக்குமார் சார் அவர் வந்து அடுத்து சொல்ல வரேன் நான். ஆக்சுவலா கரெக்டா சொன்னீங்க. சோ இந்த லைன் வரும்போது வீதியெல்லாம் நீ வந்தால் தெருவிளக்கும் கண்ணடிக்கும் அப்படின்னு ஒரு விஜய் சார் அதுக்கு வெயிட் பண்ணி தியேட்டர்ல கரெக்டா லைட் வந்து பிளிங்க் பண்ணி விடுறாங்க, ஆன் ஆஃப் பண்ணிடுறாங்க. சோ அதுக்கு வந்து திருப்பி பயங்கரமான அப்ளாஸ். இந்த கமலா தியேட்டர் இந்த ரோஹிணி தியேட்டர்ல இது அவங்க அந்த தியேட்டர்ஸ்க்கெல்லாம் நான் மறுபடியும் நானும் ஒரு மியூசிஷியனா மியூசிக் கம்போசரா அண்ட் ஒரு சினிமா ரசிகனா வந்து நான் நன்றியை சொல்லிக்கிறேன். வந்து ரிலீஸ் ஆகி கொண்டாடிட்டு இருக்காங்க. அடுத்த கொண்டாட்டம் எந்த ஹீரோ படம் இங்க சார், எந்த ஹீரோ படம் என்னென்ன படங்கள்? ஏன்னா பெரிய பேசும்போதே ஜான் சாரும் சொன்னாங்க, தேவி சாரும் சொன்னாங்க, பெரிய பேங்கிங் மெமரிஸான ஒரு கிளாசிக்கல் மூவிஸ் வச்சிருக்கீங்க. எந்த படங்கள்லாம் பண்ணலன்னு ஐடியா பண்ணிருக்கீங்கன்னு ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கிளாசிக்கல் மூவின்னு சொன்னதொட்டு முந்தானது தான் ராஜீவ் மேனனுக்கு ஃபோன் பண்ணி பேசினேன். கண்டுகொண்டேன் அஜித் நடிக்கிற படம். ஐஸ்வர்யா ராய், தபு, பூஜா பத்ரா, மம்முட்டி, அப்பாஸ், ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, ரவி கே சந்திரன் கேமரா, ராஜீவ் மேனன் டைரக்ஷன். அந்த படத்துக்கு உண்டான ஒர்க் பண்ணின்னு இருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து எல்லாருமே இந்த சச்சின் மாதிரி கேட்குற இன்னொரு படம் வந்து காக்க காக்க. டைரக்டர் கௌதமே எனக்கு பலமுறை ஃபோன் பண்ணி சார் எல்லாம் கேட்குறாங்க, எனக்கு சீக்கிரம் பண்ணுங்கன்னாரு. அந்த ஒர்க்கும் போயின்னு இருக்கு. இது ரெண்டுத்துக்கு அப்புறம் 2026 வந்து தெரி அண்ட் கபாலி பண்ண போகிறேன். ஓகே சார், தேங்க்யூ. இது வந்து ரிலீஸுக்கு ட்ரெயின் ரெடி ஆகின்னு இருக்குது. அடுத்து ஷூட்டிங்க்கு வாடி வாசல் தயாராகின்னு இருக்கு. சார் சச்சின் எந்த அளவுக்கு வெற்றி, எந்தெந்த நாடுல எவ்வளவு தேட்டர், இப்போ எவ்வளவு? இதை வந்து தம்பி சொல்ல போனா நான் வந்து உண்மையிலேயே நல்லா சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு 350 தேட்டரு இது ரிலீஸுக்கு ஓப்பனிங் இருந்ததை விட இப்போ ரிலீஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஷோ இன்க்ரீஸ் ஆகினே இருக்குது, தேட்டர் இன்க்ரீஸ் ஆகி ஸ்க்ரீனே இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு. இது இங்கத்தி மாத்திரம் இல்லை, ஃபாரின்லேயே இது நடக்குது. சிலோன்லேருந்து நிறைய ஸ்க்ரீன் கிடச்சிது, அமெரிக்காவில் கிடச்சிது, கல்ஃபில் கிடச்சிது. அது போக வந்து யூரோப்பில், யூகேல எல்லா இடத்துலையும் ஏறுது, கனடாவில், ஆஸ்திரேலியாவில் எல்லா இடத்துலையும் ஏறி இருக்குது. அதாவது முதல் படத்தில் வந்து எனக்கு வந்து ஒரு 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 கௌரவமான ஒரு லாபம்னா அந்த மாதிரி ஒரு 10 மடங்கு லாபம் ரிலீஸ் ஆகாது. அதனால இது வந்து கமலா தியேட்டர் ஓனர் சொன்னார், என்கிட்ட சொன்னார், அந்த தம்பி இந்த படம் வந்து நிச்சயமா 50 நாள்லேருந்து 100 நாள் போகும்னாரு. அப்போ எல்லாரையும் வர வச்சு கௌரவிச்சு எல்லாருக்கும் அதுக்குண்டான கௌரவத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் அதில் ஒன் ஆஃப் தி பார்ட். சார் படம் வந்து நல்லா இருக்கு, ஆனால் சில விஷயம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? அதாவது தம்பி இதுவரைலாம் எல்லாருமே பார்த்து இது வந்து கண்ணாடி மாதிரி ஜொலிக்குதுன்னாங்க. முதல் குரல் உங்க குரல் தான் அதுதான் முதல் குரல் உங்களுக்கு தான் தனியா ஒழிச்சிருக்குது. இது 99 குரல் சரியா இருந்திருக்குது. அடுத்து சார் அப்புறம் நீங்க ரொம்ப நாளா வந்து சினிஃபீல்ட்ல இருக்கீங்க,
விஜயோட பயணம்லாம் பார்த்துருக்கீங்க. இப்போ வந்து அரசியல் பயணம் எப்படி இருக்கும் சார் அவருது? இது இது திரையுலக பயணம், அரசியல் பயணம். அவர் வெற்றி அடையும். அவர் வந்து படம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, அதுக்காக கேட்குறேன். அதாவது தம்பி, இது வந்து யூகத்துக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? அடுத்துக்கு சச்சின் ரிலீஸ் ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 200 தேட்டர் இருக்கலாம் தம்பி. ஆமாம் ஆமாம் தம்பி, ஆமாம் தம்பி. இல்லை, இப்போ எல்லாம் ஒயிட்ல தான் தம்பி. எதுவுமே இல்லை, தாராளமாக போடலாம் சார். தானே சார் எல்லாம். இன்னொரு ஜெயச்சந்திரன் சார், இப்போ நீங்கள் கபாலி ரீரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் கபாலி 2 வந்து பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி. அது ஏதாவது நடந்துட்டு இருக்கா சார்? வருமா? இப்போதைக்கு இப்போ சொன்ன லைனப்பில் தான் நான் இருக்கிறேன். அடுத்து வரும்போது சொல்கிறேன் சார். விஜய் சார் பேசினாரா சார் படத்தை? இன்னும் நான் சந்திக்கணும்.